السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நீங்கள் அனைவரும் ஜாமியாவிலிருந்து 7 வருட படிப்பை முடித்து விட்டீர்கள். செயல்களத்திற்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். யூகே, ஜெர்மனி, கனடா, இந்தோனேஷியா, கானாவுடைய ஜாமியாக்களிலிருந்து நீங்கள் எந்த சிந்தனையுடன் செயல்களத்திற்கு செல்கிறீர்கள் என்றால், தர்பியத்துடைய வேலையும் நாம் செய்ய வேண்டும், தப்லீகுடைய வேலையும் செய்ய வேண்டும். இந்த சிந்தனையுடன் நீங்கள் செயல்களத்திற்கு வருகிறீர்கள் என்றால் நமது வாழ்வு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக உள்ளது. 24 மணி நேரமும் ஜமாத் தொண்டுக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இந்த சிந்தனை இல்லை என்றால் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு எந்த அளவு நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டுமோ, உங்களிடம் ஜமாத் எந்த அளவு எதிர்பார்க்கிறதோ, கலீஃபத்துல் மஸீஹ் எந்த அளவு எதிர்பார்க்கிறார்களோ அந்த அளவு இருக்க முடியாது. எதற்காக நீங்கள் உறுதிமொழி எடுத்தீர்களோ, நீங்கள் அல்லாஹ்விடம் செய்த உறுதிமொழிக்கு ஏற்ப. ஆகவே நீங்கள் இன்று ஒரு முக்கியமான உறுதிமொழியுடன் செயல்களத்திற்கு செல்கிறீர்கள். அவ்வாறு தான் இருக்க வேண்டும். இந்த சிந்தனை, எண்ணம், இதற்காக உங்களது அனைத்து ஆற்றல்களையும் பயன்படுத்தி கொண்டு தியாக உணர்வு இல்லை என்றால் நீங்கள் செயல்களத்திற்கு செல்வதில் எந்த ஒரு பயனும் இருக்காது. ஜமாத்தோ முரப்பி மற்றும் முபல்லிகளுக்கு எண்ணிக்கை அதிகமாகுமே தவிர எந்த ஒரு பொருளும் இருக்காது. ஜாமியாவுடைய பிரின்சிபல்கள் ரிப்போர்ட் எடுத்து வைத்தார்கள். மிகவும் நல்ல ரிப்போர்ட் அது. ஜாமியாவில் அவர்கள் எந்தளவு முயற்சி செய்ய வேண்டுமோ முயற்சி செய்தார்கள். உங்களது கல்வி, ஆன்மீக செயல் முன்னேற்றத்திற்கு. ஆனால் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முன்னேறக்கூடிய சமுதாயங்கள் தமது பலவீனத்தின் மீது பார்வை வைத்திருக்கும். ஆகவே இங்கு பிரின்சிபல்கள் உங்களது அறிக்கையை உங்களை புகழ்ந்து விட்டார்கள், எவ்வளோ வேலை நடந்து விட்டது என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. ஜாமியாவில் நீங்கள் படித்ததும், படிக்கக்கூடியவர்களும், செயல்களத்துக்கு செல்லக்கூடியவர்களும், செயல்களத்தில் இருப்பவர்களும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்படிப்பட்ட தரத்தை பெற வேண்டும் என்றால், உண்மையிலேயே இந்த புகழுக்கு உரித்தவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். நாம் செய்த முயற்சிகளுக்கு நல்ல பலனை விளைவிக்க வேண்டும். பல்வேறு தருணங்களில் நான் உங்களை டைரிகளை எழுதுவதை பார்த்திருக்கின்றேன். இங்கும் இப்பொழுதும் நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த எழுத்துக்கள் டைரிகளிலே மூடி இருக்கும் என்றால் அதற்கு என்ன பயன்? அதில் உற்சாகத்துடன் முழு வாழ்நாளும் செயல்படுத்தப்படவில்லை என்றால் எந்த பயனும் கிடையாது. உங்களிடத்து தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆர்வம்
கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் ஜாமியாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆர்வத்துடன் இந்த பணிகள் நடக்கும் என்றால் ஒரு தெளிவான மாற்றம் எல்லா இடத்திலும் நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் மிக குறைவாகத்தான் அவ்வாறு உள்ளது. குறைவான மக்களிடம்தான் இந்த ஆர்வம் உள்ளது. ஆகவே இதையும் நான் கூறிக்கொள்கிறேன். செயல்களத்தில் இருக்கக்கூடிய முறைப்புகளுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன். நிரந்தரமாக உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து வர வேண்டும். எந்த மகத்துவமான நோக்கத்திற்காக நீங்கள் உங்களை கொடுத்திருக்கிறீர்களோ அதை பெறுவதற்கு நீங்கள் உங்களது எல்லா ஆற்றல்களையும் பயன்படுத்தி இருக்கிறீர்களா என்று பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகவும் கவலை தரக்கூடிய விஷயமாகும். அப்படி உள்ளது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் முன்னேற வேண்டும். உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய உறுதிமொழி ஒவ்வொரு அகமதியுடைய உறுதிமொழியும் ஆகும். ஒவ்வொரு அகமதியும் இதை கூறுகிறார். நீங்கள் முதன்மையாக இதற்கு பொருந்தக்கூடியவர்கள் ஆவீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஜமாத் மக்களுக்கு முன்னிலையில் ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டியவர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தர்பியத்து தப்லீக் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஜமாத் மக்களுக்கு தர்பியத் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஜமாத் துதி செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். ஆகவே உங்களிடத்தில் ஒரு உத்வேகத்தை உருவாக்குங்கள். அதற்காக எப்படிப்பட்ட தரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தமது ஜமாத்துடைய நபர்களிடம் என்ன விரும்பினார்களோ அந்த தரத்தை நீங்கள் அடையுங்கள். மிகவும் உயர்ந்த தரத்தை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முன்மாதிரியாக ஆக முடியும். ஆகவே உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இறைவனுடன் அன்பு, அவனது ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல், இபாதத்துகளின் பக்கம் கவனம், அதற்காக முழுமையாக நாம் முயற்சி செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். இதை குறித்து திருக்குரான், ஹதீஸ், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நூல்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். மிகவும் நுட்பமாக உங்களை நீங்கள் ஆய்வு செய்து வர வேண்டும். நமது இறை வணக்கங்களுடைய தரம் எந்தளவு உள்ளது, நமது ஃபர்லான தொழுகையுடைய தரம் எந்தளவு உள்ளது, நஃபில் மற்றும் திக்ரை இலாஹ் எந்தளவு உள்ளது என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது வேலைகளில் பரக்கத் ஏற்படும், மற்றவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னொன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது முன்னேற்றத்தில் அல்லது கல்வியில் உள்ள கல்வியில் உள்ள சிறப்பில் உங்களது அறிவு, உங்களது ஞானம், உங்களது திறமையை கொண்டு பெற்றதாக நினைத்துவிடக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் அருள், அவனால் வழங்கப்பட்டவை என்பதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவன் உங்களுக்கு இந்த நல்வாய்ப்பு வழங்கியிருக்கின்றான். இதன் காரணமாக நீங்கள் இதற்கு தகுதியானவர்களாக ஆனீர்கள். இவ்வாறு இல்லை என்றால் இவை ஆணவத்தை ஏற்படுத்திவிடும். நீங்கள் அறிந்தது போன்று ஆணவம், நீங்கள் படித்திருக்கிறீர்கள், நுட்பமாக படித்திருப்பீர்கள், ஷிர்கின் பக்கம் அழைத்து சென்றுவிடும். அது உங்களுடைய உள்ளத்தில் வெளிப்படாமல் உள்ளத்தில் இருந்தாலும் சரி, அது மறைவான ஷிர்கின் பக்கமோ முழு உள்ளத்தையும் அது பிடித்து விடுகின்றது. இதற்கு இந்த வகையில் ஒரு முரபி எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக நுட்பமாக உங்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆணவம் கொண்டவர் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நீங்கள் மக்களுக்கு சொர்க்கத்தினுடைய வழிகளை காட்டக்கூடியவர்கள். ஆகவே உங்களிடையே அப்படிப்பட்ட விஷயம் தோன்றிவிட்டால், உங்களை விளக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டால் அது கவலைக்குரிய விஷயமாகும். நீங்கள் சொற்பொழிவு ஆற்றும் போது இனிமேலும் சொற்பொழிவாற்றும் கூறுவீர்கள், ஆணவம் என்பது ஷைத்தானுடன் தொடர்புடையது என்று கூறுவீர்கள். ஆனால் அதற்கு முன்பு உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆணவத்திலும் தப்பித்திருக்க வேண்டும். அது சிறிய தக்கபூராக இருந்தாலும் சரி,
உள்ளத்தில் ஒருபோதும் ஆணவம் தோன்றிவிடக்கூடாது. அல்லாவின் பார்வையில் அது மிகவும் வெறுக்கத்தக்க விஷயமாகும். தொழுகையின் பக்கம் உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும். முன்பும் நான் கூறியிருக்கிறேன், ஒவ்வொரு முறைப்பியுடைய வேலை என்னவென்றால் ஐவேளை தொழுகைகளை குறித்த நேரத்தில் தொழ வேண்டும். எந்த தொழுகை மையத்தில் அவர் நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறாரோ, எந்த பள்ளிவாசல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறாரோ அங்கு ஐவேளை தொழுகைகளுக்காக பள்ளிவாசல் கதவு திறந்திருக்க வேண்டும். பாங்கு சொல்லி அங்கு அவர் ஆஜராக இருக்க வேண்டும். எந்த முறைப்பைகள் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார்களோ, இங்கு தலைமையக அலுவலகங்களில் மற்ற நாடுகளிலும் அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய முறைப்பைகள் பள்ளிவாசலை விட்டு விலகி இருக்கும் என்றால் அலுவலக வேலை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே நாம் அலுவலகத்தை தொழுது கொள்ளலாம் என்று நினைத்துவிடக்கூடாது. இது தவறான சிந்தனையாகும். அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்களும் அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்யாமல் பள்ளிவாசலுக்கு சென்று தொழ வேண்டும். இன்ன நபர் அலுவலகத்தில் உட்கார்ந்து குத்பா கேட்கிறார், நாமும் உட்காரலாம் என்று நினைக்கக்கூடாது. சில இடங்களிலிருந்து முறையீடுகளும் வருகின்றது. தலைமையக அலுவலகத்திலிருந்து அலுவலகங்களில் ஆஃபீஸுகளில் டியூட்டி இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதில்லை. ஜும்மாவுக்காக கண்டிப்பாக நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், அது கண்டிப்பாகும். அதேபோல் நான் முன்பும் கூறியிருக்கின்றேன், தஹஜ்ஜுத் தொழுகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஒரு முரப்பி இந்த வகையில் தமது வேலைகளின் முன்னேற்றத்திற்கு அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அவரது எந்த முயற்சியும் வெற்றியை தராது. தொழுகையின் பக்கம் அதிக கவனம் இருக்க வேண்டும். நஃபிலின் பக்கம் அதிக கவனம் இருக்க வேண்டும். ஆகிய ஒவ்வொருவரும் தஹஜ்ஜுத் தொழுகை குறிப்பாக பேண வேண்டும். அதற்காக நஃபில்கள் அதிகமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். தரூத் ஓதுவது, துவாக்களை பற்றி அறிவுறுத்தியிருந்தேன். ஆனால் பெரும்பாலால் முறையாக இதை ஓதுவது கிடையாது என்பதை பார்த்திருக்கிறேன். செயல்களத்தில் இருப்பவர்கள் அவர்களிடத்திலும் இது முறையாக இது பேணப்படுவதில்லை. ஜாமியாவுடைய மாணவர்களாகிய உங்களிடத்திலும் அது முறையாக இல்லை. நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்றால் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். முறையாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓத வேண்டும், குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்று, அதில் நிலைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று, நிரந்தரத்தன்மையை, அதேபோல் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதுவும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை புகழ வேண்டும். உங்களிடத்தில் இவை உருவாகிவிட்டால் நீங்கள் ஜமாத் மக்களுக்கும் நீங்கள் எட்ட வைக்க முடியும், அவர்களிடத்தை உருவாக்க முடியும். இந்த விஷயங்களை குறிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். திருக்குரானை ஓதுவது, படிப்பது, அதிக கவனம் வேண்டும். இதன் பக்கம் எந்த அளவு கவனம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு. மாணவ காலத்தில் நீங்கள் நல்ல அறிக்கை பல முறைப்பைகள் எவ்வாறு உள்ளார் என்றால் செயல்களத்தில் அந்த அளவு கவனம் கொடுப்பதில்லை. நீங்கள் இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தினந்தோறும் திருக்குரானை ஓதுவது என்று ஒரு முரப்பிக்கு ஒரு 2 ருக்கு ஓதுவது பெரிய விஷயம் கிடையாது. தினந்தோறும் ஒரு ஜுஸ் ஓத வேண்டும். ஒரு ஜுஸ் இல்லை என்றால் அதற்கு அருகில் ஓத வேண்டும். அதனுடைய மொழியாக்கத்தை படிக்க வேண்டும், தஃப்சீர் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருக்குரானுடைய ஆழமான, அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஆழமான கட்டளைகளை பற்றி தெரிய வரும். நீங்கள் இந்த வழிகாட்டக்கூடிய வேதத்தை முன்னால் வைத்தால் தான் உண்மையான முறையில்
இஸ்லாமிய போதனை பற்றி உங்களுக்கு தெரிய முடியும். அப்பொழுதுதான் மக்களுக்கு சரியான முறையில் வழிகாட்ட முடியும். அப்பொழுதுதான் தப்லீகுடைய உரிமையும் நீங்கள் கொடுக்க முடியும். இதன் முக்கியத்துவத்தை குறித்து ஹசரத் மசீமோது அலி இஸ்லாம் கூறியிருக்கிறார்கள். நீங்களும் அதை படித்திருப்பீர்கள். ஆனால் படித்து விடுவதால் ஒன்றும் ஆகாது. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனை கைவிடப்பட்ட ஒன்றை போன்று விட்டு விடாதீர்கள், அதில்தான் உங்களது வாழ்வு உள்ளது. நிச்சயமாக ஒரு முரப்பி கைவிடப்பட்ட ஒன்றை போன்று விட்டு விடுகிறார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. கவனம் கொடுக்க வேண்டும். எந்த அளவு கவனம் கொடுக்க வேண்டும் அந்தளவு கொடுப்பதில்லை, அதற்கான உரிமையை கொடுப்பதில்லை என்று நாம் நினைக்கலாம். மிக அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. நீங்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு, ஃபீல்டில் சென்ற பிறகு, செயல்களத்திற்கு சென்ற பிறகு நீங்கள் திருக்குர்ஆனுடைய போதனைப்படி அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதனுடைய விளக்க உரையை படிக்க வேண்டும். அதன் மூலம் உங்களது அறிவை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும். இந்த அதிகரிப்பு தான் செயல்களத்திலும் முன்னேற்றங்களை உங்களுக்கு வழங்கி கொண்டு செல்லும். ஹஸ்ரத் மசீமோத் அலி இஸ்லாமின் நூல்களையும் அதிகமாக வாசிக்க வேண்டும். ஒரு சபையில் என்னை சந்திக்க சிலர் கனடாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து சந்திக்க வந்தார்கள். முரப்பியும் வந்திருந்தார். அவர் முரப்பி என்று எனக்கு தெரியாது. நான் அவரிடம், நீங்கள் ஹஸ்ரத் மசீமோத் இஸ்லாமுடைய எத்தனை நூல்கள் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது 60 நூல்கள் என்று கூறினார். நல்ல விஷயம்தான். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். முரப்பி என்று சொன்னார். எவ்வாறு இருப்பினும் முரப்பி சாஹிப் 60 நூல்களை படித்து விட்டார் என்று நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு முரப்பி என்ற வகையில் உங்களுக்கு அனைத்து நூல்களையும் வாசிப்பதற்கு முயற்சி செய்திருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இங்கு பல முரப்பிகள் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் படித்திருக்கிறார்கள். 60 நூல்களை வாசித்திருப்பார்கள். அதுவும் முழுமையாக நினைவிருக்காது. ஏதாவது ஒரு சான்று கேட்டால் நூல்களில் இருந்து அதற்கான சான்றை கொடுப்பது கஷ்டமாகி விடுகின்றது. ஆக இதன் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் இதை செய்தால் நாம் முரப்பியாவதற்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆவோம். ஜமாத்தில் சகோதரத்துவத்தை நாம் வளர்க்க வேண்டும். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும். செயல்களத்தில் செல்கிறீர்கள், இது போன்ற விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும். தர்பியத்து பணிகளில் மிகவும் அதிகமாக உழைக்க வேண்டியது வரும். ஆனால் உழைப்பதற்கு முன்பு நீங்கள் உங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இந்த தரம் உள்ளதா? அன்பு சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு எல்லா தியாகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட நோக்கங்கள், தனிப்பட்ட ஆணவத்தினால் இதை மறந்து விடுகிறோமா என்று பார்க்க வேண்டும். இதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நமக்குள் இறையச்சமும் தூய்மையும் உள்ளதா? ஒரு முரப்பி, ஒரு முபல்லிக்கு இறையச்சத்தின் நுட்பமான வழிகளை தேட வேண்டும். எவ்வாறு இருக்குமென்றால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஹஸ்ரத் மசீமோத் அலி இஸ்லாம் கூறியிருப்பது போன்று இறையச்சத்தை மேற்கொண்டுதான் இறைவனுடைய அடைக்கலத்தில் கோட்டைக்குள் நீங்கள் செல்ல முடியும். ஆகவே அல்லாஹ்வுடைய அடைக்கலம் பாதுகாப்பில் செல்வதற்கு இறையச்சத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நீங்கள் இந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் சென்று விட்டால் உங்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கேற்ப மாறிவிடும். உங்களது ஒவ்வொரு செயலும் சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, உங்களுக்கு தர்பியத்து பணிகளில் சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடும். தப்லீக் மைதானத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஆக இதன் பக்கம் குறிப்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. இறையச்சம் இருக்குமென்றால் உங்களது நல்லொழுக்கங்களும் சிறந்ததாகிவிடும். நல்லொழுக்கங்கள் சிறந்ததாகிவிட்டால் நீங்கள் தவறான இன்று இன்டர்நெட் டிவியில் வருகின்ற தவறான புரோகிராம்களை விட்டு பாதுகாப்பாக இருப்பீர்கள். முரபிகளும் அதை சில சமயம் பார்த்து விடுகிறார்கள். விரும்பத்தகாத விஷயங்களை பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டு செல்கிறார்கள். இதன் காரணமாக முறையீடுகள் வருகின்றன. மனைவி மக்கள் சார்பாகவோ
ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக பார்க்கிறீர்கள் என்றால் அதை பார்க்கும்போது இது எந்த அளவு அசுத்தம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். அதில் அப்படியே மூழ்கி விடுவது, மனைவியையும் உறவினர்களையும் ஜமாத் மக்களுக்கும் முறையீடு செய்வதற்கான வாய்ப்பை கொடுப்பது, முரபிசா இன்ன நிகழ்ச்சியை பார்க்கிறார் என்று கூற வைப்பது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் உங்களது பணிகளில் அது தடையை ஏற்படுத்திவிடும். இதிலிருந்து அருளும் சென்றுவிடும், உங்களது அவப்பெயருக்கு காரணமாக ஆகிவிடும். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த விஷயங்களில் நீங்கள் விலகியிருப்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சில சமயம் சந்தேகங்கள், மக்களுடைய மனதில் சந்தேகங்கள் தோன்றிவிடுகின்றது. ஆனால் ஒரு முரப்பி தாமும் உறுதியாக இருக்க வேண்டும், ஜமாத் மக்களையும் உறுதியாக வைக்க வேண்டும். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முன்னறிவிப்புகள் அவை நிச்சயமாக பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஜமாத் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற உறுதி இருக்க வேண்டும். இதற்காக நான் ஏற்கனவே கூறியது போன்று திருக்குரான் மூலமாக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஹதீஸ் மூலமாக வளர்க்க வேண்டும், ஹஸ்ரத் மசீமோடைய நூல்கள் மூலமாக அதிகரிக்க வேண்டும். நீங்களும் ஆய்வு செய்ய வேண்டும், இது அவசியமாகும். எப்படிப்பட்ட ஈமான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அஹ்மதியா ஜமாத்து வெற்றி பெறும் என்ற ஈமான் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குள் இந்த உறுதி இருக்கும் என்றால் நீங்கள் எந்த இலக்கை நிர்ணயிப்பீர்களோ அது மிக மேலான டார்கெட்டாக இருக்கும். மிகப்பெரிய வேலை உங்களுக்கு முன்னால் உள்ளது, உங்களது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதற்காக நீங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களது முயற்சிகளும் இதில் இருக்க வேண்டும். உங்களது செயல் முயற்சிகள், அறிவு மூலமாக இந்த தரங்களை நீங்கள் பெறலாம். இஸ்லாம், அஹ்மதியத் வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கு அந்த வெற்றிக்காக நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். இன்னொன்றையும் கவனத்திற்கு வைக்க வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மனிதன் இறைச்சத்தில் நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். நீங்கள் ஜாமியாவில் முந்தைய சான்றோருடைய நிகழ்வுகளை படித்திருப்பீர்கள், வலிமார்களுடைய சம்பவங்களை படித்திருப்பீர்கள், மசீமுஸ்லாமுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சம்பவங்களை படித்திருப்பீர்கள், ஹதீஸுடைய சம்பவங்களை படித்திருப்பீர்கள். தற்காலத்தில் நான் கொடுக்கின்ற குத்துபாக்களில் அதிலும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஜாமியாவில் இவற்றெல்லாம் படித்து தான் வெளியேறியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த சம்பவங்களை படிக்கும்போது அதை கேட்பது நீங்கள் இறையச்சத்தின் அந்த தரங்களை பெற்றவாறு அல்லாஹ்வுடன் நேரடியாக உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய தரத்தை பெற்றவாறு நீங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த அனுபவங்களை சந்திக்கும் போது தான் அது பயனை தரும். இதற்காக ஒவ்வொரு முரபியும் முயற்சி செய்ய வேண்டும். இன்னொன்றையும் கவனத்தில் வைக்க வேண்டும். உங்களது ஒழுக்கங்கள் உயர்தரமாக உள்ளதென்றால், உங்களது கல்வித்தரம் உயர்ந்ததாக உள்ளது என்றால் நீங்கள் எதிரியை கண்டு பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. உங்களிடத்தில் துணிவு, வீரம் பிறக்கும். பல முரபிகள் இருக்கிறார்கள், அவர்களது கல்வித்தரம் நன்றாக உள்ளது. அவர்கள் எதிரிகளுடன் விவாதம் செய்து அவர்களது வாயை அடைத்து விடுகிறார்கள். ஆனால் தப்லீக் மைதானத்திலும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எப்பொழுதும் நல்ல சான்றுகள் மட்டுமின்றி நல்ல ஒழுக்கங்களையும் மென்மையான பேச்சையும் கடைபிடிக்க வேண்டும். அதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அத்துடன் சான்றுடன் நீங்கள் பேச வேண்டும். இதுதான் திருக்குர்ஆனுடைய கட்டளையாகும். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாகும். இதுதான் ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் போதித்திருக்கிறார்கள். நமது நாவிலிருந்து எந்த விதத்திலும் கடுமை வெளிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சொற்களும் வெளிப்பட்டு விடக்கூடாது. அது ஒரு அகமதியுடைய அறிவு குறைவை சுட்டி காட்டுகிறது. ஒரு முரபியுடைய உயர்ந்த நற்குணமாக இது இருக்க வேண்டும். அதே போன்று ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் கவனமூட்டி இருக்கிறார்கள். அகமதிகள் செயல் முன்மாதிரியை காட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். முன்பும் நான் கூறியிருக்கின்றேன், செயல் முன்மாதிரி தான் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஒரு முரப்பி
ஒரு முரப்பியுடைய செயல் முன்மாதிரி மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நான் கூறக்கூடிய விஷயங்கள் இது ஒன்று மற்றொன்றோடு கலந்துள்ள விஷயமாகும். ஆனால் இவற்றிற்கான தேவை உள்ளது, அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது. செயல் முன்மாதிரி ஒரு புரட்சியை, மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். தற்காலத்தில் நான் கொடுக்கின்ற குத்பாக்கள் அவற்றிலும் ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு மேற்கோளை வாசித்து காட்டினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் முன்மாதிரி காரணமாகத்தான் அன்னாரை சுற்றியிருந்தவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த மக்களுடைய உள்ளங்களில் குறிப்பான தாக்கம் ஏற்பட்டது, உண்மை மீது தாக்கம் ஏற்பட்டது. அவர்கள் அந்த உண்மையை கண்டு ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே முரப்பியிடம் உண்மையின் உயர்ந்த தரம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக இவர் தவறாக சாட்சி கூறினார், தவறாக பேசினார் என்று கூறப்பட்டுவிடக்கூடாது. முறையீடுகளும் வருகின்றது செயல்களத்திலிருந்து. முரபி சாப் இன்ன நபருக்கு சாதகமாக பேசினார் என்று கூறப்படுகின்றது. இறைச்சத்தில் நடந்தவாறு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள் என்றால் இறைவன் பாதுகாப்பான். தனிப்பட்ட தொடர்பின் காரணமாக நீங்கள் ஆதரவு தெரிவித்தீர்கள் என்றால் அது தவறாகும். அது சீர்திருத்தப்பட வேண்டும். நீங்களும் உங்களது செயல் வாழ்வில் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் சொற்பொழிவுகளில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேற்கோள்களை சுட்டிக்காட்டி சாபிகளை போன்ற உத்வேகத்தை ஏற்படுத்துங்கள், இஸ்லாத்திற்காக இதை செய்யுங்கள் என்று சொல்வீர்கள். நாம் உலகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று கூறுவீர்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த எதிர்பார்ப்பை ஒரு சாதாரண அகமதியிடம் வைத்திருக்கிறார்கள். ஒரு முரப்பியோ இதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று ஒவ்வொரு இடத்திலும் இந்த உத்வேகம் பிறக்க வேண்டும். அவ்வாறு உருவாகியிருந்தால் 15-16 வருடங்களாக எத்தனை பேச்சு வெளிவந்திருக்கிறதோ ஒரு புரட்சி உருவாகியிருக்கும். ஆனால் அந்த உத்வேகம் நம்மிடம் தென்படுவதில்லை. ஒவ்வொரு முரப்பியும் ஒரு உத்வேகம் பிறக்க வேண்டும். அந்த உத்வேகம் எப்பொழுது இறைவனுடன் குறிப்பான தொடர்பு இருக்கும்போது அது உருவாகும். ஆகவே அடிப்படையாக அல்லாஹ்வுடன் குறிப்பான தொடர்பு இருக்க வேண்டும். உலக விஷயங்களை மறந்துவிடுங்கள். உங்களது உள்ளத்தில் இஸ்லாத்திற்காக தன்மானம் இருக்க வேண்டும். இவை இல்லாதவரை நீங்கள் உங்களது சாதாரண முயற்சிகளால் வெற்றி பெற்றுவிட்டதாக கருதிவிடக்கூடாது. இதனால் வெற்றி கிடைக்காது. இந்த சில விஷயங்களை நான் உங்களிடம் பேச இருந்தேன். எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்து, திருக்குர்ஆனுடைய அறிவு, அதனுடைய திலாவத் அதிகமாக செய்வது, மசீஹ் மவ்ஊத் நூல்களை வாசிப்பதன் பக்கம் கவனம், குத்பாக்களை கேட்பது, அந்த தூது செய்தியை எட்ட வைப்பது. இதன் பக்கம் நீங்கள் கலிஃபாவுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். கலிஃபத்துல் மசீஹுடைய பிரதிநிதியாக இருப்பதற்கு நீங்கள் குத்பாக்களையும் கேட்க வேண்டும். இந்த தூது செய்தி எட்ட வைக்க வேண்டும். இந்த குத்பாக்கள் சில சமயம் வரலாற்று ரீதியான விஷயங்கள் வந்துவிடுகின்றது. நீங்கள் அதிலிருந்து நுட்பமான விஷயங்களை எடுத்து ஜமாத் மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டும். இதிலிருந்து மேற்கொண்டு தர்பீத் விஷயங்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். சில வெற்றி பெற்ற முரபிகள் நுட்பமான விஷயங்களை எடுக்கிறார்கள். அதன் மூலம் ஜமாத்துக்கு பலனும் கிடைக்கிறது. ஜமாத்தில் சகோதரத்துவம், அன்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஜமாத் நபரும் ஒருவர் மற்றவருடைய உரிமையை செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஜமாத்தில் ஒருவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய எந்த நபரும் இருக்கக்கூடாது. முரபிகள் இந்த விஷயங்களை முன்னால் வைத்தால், அவ்வப்போது இதை வலியுறுத்தி வந்தால், மக்களிடையே இதை நீங்கள் முஸ்லிம்கள் பரஸ்பரம் சகோதரர்கள், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும்
ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்ற உணர்வை ஏற்படுத்தினால் ஜமாத்துக்குள் தர்பியத்தின் தரம் இன்னும் உயரும். பல சண்டைகள், இன்று தற்காலத்தில் காணப்படுகின்ற சண்டைகள் முடிவுக்கு வந்துவிடும். செயல் களத்தில் பல விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஆகவே நீங்கள் அதற்காக இந்த விவகாரங்களை தாண்ட வேண்டியது வரும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். 7 வருட தர்பியத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழக்கம் நீங்கள் திருக்குர்ஆன் ஓத வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹதீஸ் படிக்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று மசீமுடைய நூல்களை வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். குத்பாக்களை கேட்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். உங்களது மார்க்க மற்றும் உலக அறிவையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும். இது உங்களது செயல் திட்டமாக இருக்க வேண்டும். உலக மக்களுக்கு முன்னால் இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமென்றால் உங்களது அறிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால் இஸ்லாத்தின் போதையின் பக்கம் கவனம் செலுத்துவதே இதற்கான அசல் தீர்வாகும். ஆகவே புதிய தப்லீக்கான புதிய வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சில எதிர்ப்பாளர்கள், எதிரிகள் ஹசரத் மசீமோது அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக ஆட்சேபனை செய்கிறார்கள். அதற்கான பதில்களும் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லா களத்திலும் முன்னேறுவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். தர்பியத் களத்திலும் தப்லீக் களத்திலும் தர்பியத்து விஷயங்களை முன்னிறுத்த வேண்டும். தப்லீக் களத்திலும் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்த வேண்டும். முஸ்லீம்களுக்கு எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும், நாத்திகர்களுக்கு எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும், கடுமையான எதிரிகளுக்கு எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும், யூதர்களுக்கு எவ்வாறு தப்லீக் செய்ய வேண்டும், சான்றுகள் மூலமாக அவரது வாயை எவ்வாறு அடைக்க வேண்டும், உலகில் இஸ்லாத்தின் தனிச்சிறப்பை எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் முன்னால் வைத்தால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான முபல்லிகாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் இன்று ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்ற வகுப்பு முரப்பிகள் உண்மையிலேயே ஒரு முரப்பியாகக்கூடிய உரிமையை செலுத்தி இருக்கிறார்கள் என்று கூற முடியும். நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று இதற்காக உங்களது வாழ்வை அல்லாஹ்வுடன் நெருக்கமான தொடர்பை நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதில் ஒரு கவனம் செலுத்துங்கள். அதன் மூலம் அல்லாஹ் உங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வான். அதன் விளைவாக உங்களுக்கு வெற்றிகளையும் வழங்குவான். நீங்கள் இதை பெற்றுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உண்மையிலேயே எப்படிப்பட்ட முரப்பிகள் என்றால், எப்படிப்பட்ட முல்லிகா வெளியேறிக்கிறார்கள் என்றால், ஜமாத்துக்கு ஒரு மதிக்கத்தக்க ஒரு கருவூலமாக, பொக்கிஷம் என்று கூறலாம். அல்லாஹ் அதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. துவா செய்வோம். آمين. السلام عليكم. नमाज की तैयारी करें, बाकी